அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜனவரி 10, 2025 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். கோவையில் தகவல் தொழில்நுட்ப வெளி முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்புன்னு தெரிவித்திருக்காங்க. செயற்கை நுண்ணறிவுக்காக கோவையில் அரசு மற்றும் தனியார் பங்களிப்பு முறையில் 20 லட்சம் சதுர அடியில் தகவல் தொழில்நுட்ப வெளி நிறுவப்படும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். தமிழகத்தில் பொதுமக்களுக்கு இணைய வழியில் பல்வேறு சேவைகளை வழங்கி வரும் அரசு சேவை மையங்களில் எண்ணிக்கை கடந்த 3 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரித்துள்ளதுன்னு முதல்வர் தெரிவிச்சிருக்காரு. அப்புறம் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தகவல் தொழில்நுட்ப மாநாட்டை முதல்வர் மு க ஸ்டாலின் வியாழக்கிழமை தொடங்கி வைத்தார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்பங்களால் வேலைவாய்ப்புகள் குறையாது, மாறாக பெருக்கத்தான் செய்யும் என்ற தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெளிவாக பேசியிருக்கிறார். அந்த வகையில் சரியான திசையை நோக்கி இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. டைம் இருக்கிறவங்க இந்த நியூஸ் எலாபரேட்டாக வாசிச்சு பாருங்கள். கோவையில் இந்த தகவல் தொழில்நுட்ப வெளி உருவாக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்பேடெக்ஸ் விண்கலங்கள் ஒருங்கிணைக்க திட்டம்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸ்பேடெக்ஸ் இரட்டை விண்கலங்களை ஒருங்கிணைக்கும் செயல்பாடுகள் வெள்ளிக்கிழமை, அதாவது ஜனவரி 10 தொடங்கும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. விண்வெளியில் இந்திய ஆய்வு நிலையத்தை 2035ஆம் ஆண்டுக்குள் அமைக்கும் முன்னோட்ட முயற்சியாக ஸ்பேடெக்ஸ் என்னும் ஆய்வு திட்டத்தை இஸ்ரோ செயல்படுத்த உள்ளது. இதற்காக வடிவமைக்கப்பட்ட ஸ்பேடெக்ஸ் ஏ, ஸ்பேடெக்ஸ் பி ஆகிய 2 விண்கலங்களையும் PSLV C-60 மூலமாக ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்தில் டிசம்பர் 30ஆம் தேதி விண்ணில் செலுத்தி புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டன. தற்போது இவ்விரு விண்கலங்களும் ஒரே சுற்றுப்பாதையில் குறிப்பிட்ட தொலைவு இடைவெளியில் ஒன்றன் பின் ஒன்றாக வலம் வருகின்றன தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். நல் இனத்தின் ஊங்கும் துணை இல்லை, தீ இனத்தின் அல்லற் படுப்பதூவும் இல். நல்ல இனத்தை விட சிறந்ததாகிய துணையும் உலகத்தில் இல்லை, தீய இனத்தை விட துன்பப்படுத்தும் பகையும் இல்லை அப்படின்னு சிற்றினம் சேராமை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பலன் அடைந்தவர்களுக்கு இடஒதுக்கீட்டில் விலக்கு, அப்புறம் நிர்வாகம் சட்டப்பேரவை முடிவெடுக்க வேண்டும்னு உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. இடஒதுக்கீடு நடைமுறைகளால் பலன் அடைந்தவர்களை இடஒதுக்கீட்டு சலுகைகளில் இருந்து விலக்குவது குறித்த முடிவை நிர்வாகமும் சட்டப்பேரவையும் எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. பட்டியலின, அதாவது SC பிரிவில் சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பினருக்கு உள்ஒதுக்கீடு வழங்கும் மாநிலங்களுக்கு அதிகாரம் அளித்து உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தீர்ப்பளித்தது. 7 நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு அமர்வில் 6-1 என்ற பெரும்பான்மையின் அடிப்படையில் இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியது. இந்த அமர்வில் இடம்பெற்றிருந்த நீதிபதி கவாய் வழங்கிய தனி தீர்ப்பில் பட்டியலின SC மற்றும் பழங்குடியின ST வகுப்பில் கிரீமி லேயர் பிரிவினரை கண்டறிவதற்கு மாநில அரசுகள் கொள்கைகளை வகுக்க வேண்டும். அதன்பின் கிரீமி லேயர் பிரிவினருக்கு இடஒதுக்கீடு சலுகைகளை ரத்து செய்ய வேண்டும் என குறிப்பிட்டார். 6 மாதங்களாகியும் இந்த தீர்ப்பின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. எனவே இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட வேண்டும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PR கவாய் மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. அப்போது நீதிபதிகள் கூறியதாவது, கடந்த 75 ஆண்டுகளில் இடஒதுக்கீடு சலுகைகளை பெற்று அதன் மூலம் பலனடைந்தவர்களை கண்டறிந்து அவர்களுக்கான சலுகைகளை நீக்கும் நோக்கிலேயே நாங்கள் தீர்ப்பை வழங்கினோம். ஆனால் இது தொடர்பான முடிவை நிர்வாகமும் சட்டமன்றமும் எடுக்கவில்லை. சட்டம் இயற்றும் அதிகாரம் அவர்களுக்கே உள்ளது என தெரிவித்தனர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட ஆணையத்திடமே இது குறித்து முறையிட உள்ளதாகவும், எனவே இந்த மனுவை திரும்ப பெற்றுக்கொள்ள அனுமதிக்குமாறும் மனுதாரர் தரப்பு நீதிபதிகளிடம் கேட்டுக்கொண்டனர். இதற்கு நீதிபதிகள் அனுமதி வழங்கினர்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக 10,000 இந்தியர்களின் மரபணு தரவுகள் பிரதமர் மோடி வெளியீட்டுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆரோக்கியமாக உள்ள 10,000 இந்தியர்களின் மரபணு மாறுபாடுகளின் விரிவான தரவுகளை ஆய்வுக்காக பிரதமர் மோடி வியாழக்கிழமை வெளியிட்டார். இது உயிரி தொழில்நுட்ப ஆய்வுத்துறையில் மிகப்பெரிய மைல்கல் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். நாட்டின் மரபணு மாறுபாடுகளின் வரைபடத்தை உருவாக்கும் ஜீனோம், நல்லா பார்த்துக்கோங்க, ஜீனோம் திட்டத்தின்படி ஆரோக்கியமான 10,000 இந்தியர்களின் மரபணு மாறுபாடுகள் சேகரிக்கப்பட்டன. புதிய நோய்களை கண்டறியவும் ஏற்கனவே உள்ள நோய்களை குணப்படுத்தவும் இந்த தரவுகள் உதவும் எனவும் இந்த தரவுகளை இணைய வழியில் வியாழக்கிழமை வெளியிட்டு பேசிய பிரதமர் மோடி, இந்தியர்களின் மரபணு வேறுபாடுகளை கண்டறிய இந்த தரவுகள் உதவும். உயிரி தொழில்நுட்ப ஆய்வுத்துறையில் இது மிகப்பெரிய மைல்கல் ஆகும்னு தெரிவிச்சிருக்காங்க. சுமார் 20க்கும் மேற்பட்ட முன்னணி ஆய்வு நிறுவனங்கள் இந்த தரவுகளை சேமிக்கும் பணியில் முக்கிய பங்காற்றின. மரபணு சிகிச்சைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லவும் தொற்று புதிய நோய்களை கண்டறியவும் இது உதவும் என்றார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னும் நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.